ஈவினிங் நம்ம டிஃபன் என்ன பண்ணலாம் தா? அடைக்கு ஊற போட்டாச்சு. ஓ, ஊற போட்டாச்சா? எனக்கு தெரியாது தா அடை எப்போ பண்ணன்னு சொல்லி. தா இதில் என்னென்ன ஊற வச்சுட்டாச்சு தா? ஒரு டம்ளர் அரிசிமா. என்ன அரிசி தா? புழுங்கரிசி. அப்புறம் மட்டும் கொஞ்சோண்டு ஒரு கை தோரம் பருப்பு, ஒரு கை உளுந்தம்பருப்பு, ஒரு கை பாசிப்பருப்பு, ஒரு கை கொண்டக்கடலை, ஒரு கை போட்டு ஊற வச்சிடணும். எவ்வளோ நேரம் ஊற வைக்கும் தா? ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்கணுமா. சரி தா. அதான் 10 மிளகா வச்சு அரைச்சு, சோம்பு, மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு மிக்சியில் கரெக்டாக நம்ம நைஸாக அரைச்சு, அதான் வெங்காயம் போட்டு எல்லாம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு அரைச்சுட்டோம்னா சூப்பராக இருக்குமா. யார் வேணா சாப்பிடலாம், பெரியவங்க எதுவும் சின்ன பிள்ளை எதுவும் சாப்பிடலாமா. இத்தனை பருப்பு போட்டாச்சு, இதில் நம்ம எதனா பெருங்காயம் ஆட் பண்ணுமா? பெருங்காயம் கொஞ்சம் போட்டாலும் டேஸ்டாக இருக்குப்பா. ஆமாம், அது கூட கொஞ்சம் டைஜஸ்ட்டுக்கு நல்லா இருக்குல்ல, ருசியாகவும் இருக்கு. இதுக்கு தொட்டுக்க இது நல்லா இருக்கும் தா? தேங்காய் சட்னி இறங்கிடுமா. அப்படியா தா? டேஸ்டாக இருக்கும். சரி சரி தா. 3 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சமாக போட்டு மிக்சி அள்ளி போட்டு மிளகாய் 10 மிளகாய் போட்டு நைஸாக அரைக்கணும். 2 சோம்பு போடணும். போட்டாச்சா? இப்போ கொஞ்சம் உப்பு போடலாமா, பார்த்துக்கோமா. தண்ணி ஊற்றலாமா, தண்ணி ஊற்றலாமா. மஞ்சத்தூள், பெருங்காயம், முருங்கைக்கீரை மாவுல போட்டா டேஸ்டா இருக்குமா, திங்கவும் நல்லா இருக்கு. இப்போ 5 வெங்காயம் பொடியா நறுக்கி, கொஞ்சம் வெங்காயம் நல்லா போட்டுடணும். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி வரைக்கும் பொடியாக நறுக்கி போடணும், அப்பதான் டேஸ்டாக இருக்கும். கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை அதான் பொடியாக உருகி கொத்த ஆஞ்சு போட்டால் சூப்பராக இருக்கும். ஒரு பொடி அளவு தேங்காய் கீத்து வந்து பொடியாக நறுக்கி போடணுமா, சூப்பராக இருக்குமா. பொடியாக நறுக்கி போடணும். எல்லாம் பொடியாக போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணணுமா. மாவு இது பிடிக்கக்கூடாதுமா. எண்ணெய் ஊற்றி நல்லா முருங்கை விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குமா. அன்னைக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைக்கி போட 2 மிளகாய் போட்டுக்கணும், தேங்காய் அரைக்கி போட்டுக்கணுமா. கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை போட்டுக்கணுமா. ஒரு சொட்டு புளியுமா. கொஞ்சோண்டு போட்டால் வாசமாக இருக்குமா, டேஸ்ட். வெங்காயம், ஒரு சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உப்பு, கொஞ்சம் தாளித்து கடுகுல போட்டு தாளிக்கணுமா. தாளித்து போட்டால் சூப்பராக இருக்கும். தம்பி இன்னும் சாப்பிடுப்பா, எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லுப்பா. சாப்பிட்டு பாருப்பா, நீ சாப்பிட்டு எதா இருந்தாலும் சாப்பிடலாம். டேஸ்டா இருக்கு.
பா அம்மா சுட்ட தோசைன்னா டேஸ்ட்டு தான் இருக்குமோ. என்னத்தா இதான் தேங்காய் சட்னி நீங்கள் ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. ஸ்ரீவாணி கிச்சனுக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி விளம்பரம் பண்ணுங்க. 4 பேருக்கு தெரியுற மாதிரி அடை சூப்பராக இருக்கு. யார் வந்தாலும் உடனே அடையை போட்டு உடனே செஞ்சு சாப்பிடலாம். சிட்டி என்னம்மா சாப்பிட்றேன்? உஜோடு என்ன சாப்பிட்றேன்? ஆ அப்பா கூட உட்காந்துட்டு என்ன சாப்பிட்றேன்? அம்மாக்கு நல்லா இருக்கடா. நீ சாப்பிடு.